கடத்தப்பட்ட சாண்டா கிளாஸ். ஹோ ஹோ ஹோ! நான் எப்படி சாண்டா கிளாஸ வெறுக்கிறேன்னு தெரியுமா? அவர் இருக்கிறதே கடுப்பா இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை வாழவே பிடிக்கல. சின்ன பசங்களுக்கு அடிமையா ஜாலியான பழைய எல்ஃப். கடைசியா பேசினதை கட் பண்ண. ஓ சரி, சோகமான பழைய எல்ஃப். உண்மைதா. இது கிறிஸ்மஸ் ஈவினிங் ட்ரெல்லா? நீ என்ன பண்ண போற? நான் எப்பவும் என்ன பண்ண நினைப்பேன்னா கர்மஜன், முன்கோபம், ஃப்ரெண்டோட தவறான பீஸ்ட். நான் கிறிஸ்மஸ அழிக்க போறேன். ஆனா போன வருஷம் ட்ரெல்லா நாம பண்ற. போன வருஷத்தை பத்தி பேசாத. ரூடால்ஃபால மினுக்குற மூக்க தாண்டி ரெயின்டியர்லாம் பறக்கும் நம்ம நினைச்சது தப்பு. அப்புறம் உனக்கு பார்த்தாலே தெரியும், எப்படியோ அவன் திரும்ப அதை வாங்கிட்டான். ஆமா ட்ரெல்லானஸ். இந்த வருஷம் வித்தியாசமா இருக்கும். இந்த வருஷம் ஜொலிக்கிற பால் மாதிரி நம்ம எதையும் அங்க இருந்து எடுத்துட்டு வர போறது இல்ல. நாம பிரசன்ஸ் தானே எடுக்க போறோம். நம்ம எடுக்க போறது சாண்டா கிளாஸ். சாண்டா பிரசன்டா? அத வச்சு என்ன செய்ய போறோம்னு கேக்குறியா? நம்ம ஈவல் போல நடந்துக்கணும். ஓகே? நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, நம்ம சாண்டா கிளாஸ கிட்னாப் பண்ண போறோம். சாண்டா நம்மளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கலனா அவங்களுக்கும் இதுக்கு மேல கிஃப்ட்ஸே கொடுக்க முடியாம போயிடும். அதோ இருக்கு, அதுதான் நார்த் போல். என்னால நம்பவே முடியல. நாம இவ்வளவு தூரத்தை கடந்து இங்க வந்துட்டோம். என்னவோ மிருகங்களை பூட்டி வச்ச மாதிரி இருந்தது அந்த நார்த் போல் எக்ஸ்பிரஸ்ல. ஓ பரவாயில்ல விடு ஜெட். ட்ரெயின் பயணம் ரொம்பவே நல்லா தானே இருந்துச்சு. சாண்டா எங்க லீசா? அவரை பாத்தியா? இல்லையே, இன்னும் நம்ம கிட்ட போய் பார்க்கணும். எப்படி எல்லா இடத்துலயும் எல்ப்ஸ் இருக்காங்க? இந்த பரிசுகளை எல்லாம் ஸ்லேஸ்ல ஏத்தணும். அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் ஷாப்க்கு அனுப்புறது இல்லையா? கிறிஸ்மஸ்ல நார்த் போல்ல கண்டிப்பா பனி இருக்கும். ஈவ், ஜிங்கிள் பெல் பண்ண. அது யாருன்னு பாத்தியா? வினோதமா இருக்கே கோல். ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அவங்கள எந்த எல்ஃபுமே கவனிக்கவே இல்லையே. வேலை பார்க்கிற பிஸில இருக்காங்க. நமக்கு இதுதான் வாய்ப்பு. வாங்க. சரி சரி சரி, யார் இங்க இருக்காங்கன்னு பாரு. இந்த குரலை எங்க கேட்டாலும் நான் கண்டுபிடிச்சிருவனே. ட்ரெல்லா, உங்க சேவைக்காக. பாவம், என்னோட ரூல்டால்ஃபோட மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்கு வந்தியா? போன வருஷம் நடந்த பிரச்சனையில இருந்து அவ இன்னும் சரியாகவே இல்ல. சீக்கிரமாவே அந்த மூக்க நீங்க திரும்ப வைங்க. அதுதான் கிறிஸ்மஸோடைய ஸ்பிரிட். அவ எப்பவும் அதுதான் எதிர்பார்ப்பா. அவ எப்பவுமே பிரச்சனை தான். உங்களுடைய ரெயின்டியர் கூட எல்லாம் பிரச்சனை பண்றதுக்காக நாங்க இங்க வரல. நாங்க உங்களுக்காக தான் வந்தோம். இங்க எல்லா வேலையும் நான் தான் பண்ணியாகணுமா? அவங்க போயிட்டாங்க. யாருமே கவனிக்கல. பரிசுகள். வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது பைத்தியக்காரத்தனம். நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அந்த சூனியக்காரி கூட நாம சண்டை போடணுமா? அவளுக்கு மந்திர சக்தி எல்லாம் நிறைய தெரியும். நமக்கு எதுவும் தெரியாதே. ஜெட், நம்ம எதுவும் பண்ணாம விட்டா கிறிஸ்மஸ்னு ஒண்ணு இந்த வருஷம் இல்லாமையே போயிடும்.
என்ன சொல்றீங்க? அதானே உண்மை. சரிதான், அவ சொல்றதும் உண்மைதானே. சரி, சாண்டா கிளாஸ் தூக்கிட்டு போன மாதிரி நம்மளையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் இதை முன்னாடியே எச்சரிக்கிறேன். என்னது அது ட்ரல்லா? உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? இல்ல, உணர முடிஞ்சதா? ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்க. ரெயின்டியரா? சின்னது. எல்ஃப்ஸா? பெருசு. மிஸ்ஸஸ் கிளாஸா? போதும், நிறுத்துறியா? மன்னிச்சிரு. என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு பலமா தோணுது ஒரு ட்ராப்ப செட் பண்ணி ஆகணும். ஓ நல்லது. ட்ராப்னா எனக்கு பிடிக்கும். ட்ராப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். குகைய பாத்துக்கோங்க, யாரையும் உள்ள விடாதீங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. மிஸ்ஸஸ் கிளாஸ் கிட்ட போனா கோகோஸும் குக்கீஸும் தருவாங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நினைக்கவே இல்லை. இதுதான் நார்த் போல். நீங்க எல்லாருமே சாண்டா கிளாஸ் கடத்தப்பட்டதையும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? சாண்டாவை கடத்திட்டாங்க. பெருசு பெருசா ஸ்னோமேன் இங்க இருக்குன்னு கூட தான் நம்ம எதிர்பார்க்கல. என்ன? இவ்வளவு பெரிய ஸ்னோமேனை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு பெருசாவா? கம் ஆன் गाइस, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஏதோ இங்க சரியில்லாத மாதிரி தோணுது. ஓடுங்க. சீக்கிரமா இதுக்குள்ள. ஓ தைரியமா இரு லேசா. சாண்டாக்கு நீ தேவை, கிறிஸ்மஸ்க்கு நீ தேவை. என்ன? எல்லாமே ஸ்லோ மோஷன்ல நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா எப்படி? உன்னால எப்படி இது முடிஞ்சது? இது வரைக்கும் நான் இப்படிப்பட்ட விஷயத்தை பார்த்ததே இல்லை. பெரிய ஸ்னோமேன் எல்லாரையுமே நீ பனியா மாத்திட்ட. நான் பேசினதுதான் தப்புன்னு எனக்கு தோணுது. தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப கூலா இருக்கு. எப்படி? அதுதான் கிறிஸ்மஸ் உடைய ஸ்பிரிட். என்னால உணர முடியுது. அவ நான் தான் அவ. அப்ப நீதான் கிறிஸ்மஸ் உடைய ஸ்பிரிட்டா? அத பத்தி நான் அப்புறமா கண்டுபிடிக்கிறேன். நம்மளை காப்பாத்துறதுக்கு சாண்டா கிளாஸ் இருக்காரு. என்னது இது? எதையாவது சாப்பிடலான்னு உட்காரும் போதுதான் இம்சை பண்ணுவானுங்க. உங்களை எங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நாம சந்திச்சதே இல்லையே. எனக்கு அவளை தெரியும். டெல்லா,
உனக்கு எப்படி? எனக்கு தெரியல, ஆனா தெரியுது. பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்த மாதிரி இருக்கு. நீ பயன்படுத்துறதுக்கு வேற ஒருத்தரோட உடம்பு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய பழைய உடம்ப நீ தான் சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வச்ச. என்ன? எனக்கு தெரியாது. இந்த வாட்டி என்ன பண்ணலான்னு இருக்க? மந்திரத்தால சண்டை போட போறியா? இல்ல. இங்க இருந்து தள்ளியே இரு. நாம ஒரு சவால் வச்சுக்கலாம். இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நடக்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். கேட்டுக்கிட்டு தான் இருக்க. நீ சாண்டா கிளாஸ விடுவிக்கணும். அப்புறம் நான் ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்மஸ உனக்கே திரும்ப கொடுத்துடுறேன். இருக்கிறதுலயே அதுதான் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரமாச்சே. என்னது? இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அவகிட்ட இருக்கா? அவகிட்ட எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே. அந்த மாதிரி சக்தி எல்லாம் உன்னால கொடுக்க முடியுமா? நான் என்னோட சுயநலத்துக்கு பயன்படுத்துவேன்னு தெரிஞ்சோம். அப்ப நான் ஏன் சாண்டா கிளாஸ விடுவிக்க கூடாது? அப்புறம் எல்லா பரிசுகளையும் நானே எடுத்துப்பேனே. நீ தாராளமா பண்ணலாம். என்ன இருந்தாலும் நீ சுயநலத்தோட ஸ்பிரிட் தானே. ஆனா இந்த சக்தியை வச்சு உனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சுக்கோ. பரிசுகளை மறந்துடு, சாண்டா கிளாஸையும் மறந்துடு. உன்னால அற்புதமா என்ன உருவாக்க முடியும்னு பாரு, அதுவும் உனக்காக. எனக்கு அது வேணும். என்கிட்ட கொடு. சாண்டாவை போய் காப்பாத்துங்க. பாத்துடுறலா? அந்த சக்தியை நான் உணரணும். என்கிட்ட கொடு. கிறிஸ்மஸ் இனி நான் தான் ஆள போறேன். இல்ல. ஆமா. எஸ். லீசா, உனக்கு ஒன்னும் ஆகலையே. எனக்கு ஒன்னும் இல்ல. நீ எப்படி இத பண்ண? ட்ரில்லா ரொம்ப தீயவன்றதுனால அவளால ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்மஸ கண்டிப்பா தாங்க முடியாது. அவகிட்ட அது போச்சுன்னா அவ தான் அழிஞ்சிடுவா. இதுதான் கிறிஸ்மஸ் உடைய ஸ்பிரிட். அதுதான் அவ எப்பவுமே தேடுவா. ஜெட், கோல், ஸ்வீட் லீசா, என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. அப்புறம் இந்த நார்த் போலுக்கு நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. நாங்க வந்தது தெரியுமா? எங்க பேரெல்லாம் தெரியுமா? கண்டிப்பா. எனக்கு நல்ல விஷயங்கள்ல இருந்து வாழ்த்தனம் பண்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். நாம எல்லாரும் ஏன் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசக்கூடாது? ஹாட் கோகோ ஒரு கப், அப்புறம் மிஸ்ஸஸ் கிளாஸ்க்கு பிடிச்ச சுவையான குக்கீஸ். கண்டிப்பா. ஆனா முதல்ல நான் முடிக்க வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்கு. இது கிறிஸ்மஸ் ஈவினிங். பரிசுகளை கொடுக்கணும் இல்லையா? பரிசுகளை நான் கொடுக்கும் போது நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இது எனக்கு கனவு நனவாகிற மாதிரி. அப்பதான் நார்த் போல் எக்ஸ்பிரஸ்ல நாங்க கழுதகை கூட வந்து அந்த பையனும் நல்லபடியா முடியும். அதுங்க கியூட்டா இருக்குன்னு நீ நினைக்கலன்னு சொல்லாத. இப்போ நாம கிளம்ப வேண்டிய நேரம். ஹோ 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 ஹோ. சாண்டா, நாங்க உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க சூடா கொக்கோ குடிக்கிறதுக்காக தான் கிளம்பி போயிட்டீங்கன்னு நினைச்சோம். அவர் போனது உனக்கு தெரியவே இல்லைன்னு மட்டும் சொல்லாதடா. என்னை இந்த வண்டிக்கு அடியில தள்ளிடாதீங்க. நீ நிஜமா சொல்றியா இல்ல சும்மா சொல்றியா? என்ன சொல்றேன்னு நான் உனக்கு கத்துத்தரேன். அப்பதான்டா உனக்கு புரியும். நீங்க ஜிங்கிள் பெல்ஸ்லாம் திரும்ப போய் ஒர்க் ஷாப்ல வேலை பாருங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் தானா ஒன்னும் பேக் பண்ணிக்காது. சரி சாண்டா, கண்டிப்பா பண்றோம் சாண்டா, கண்டிப்பா பண்றோம் சாண்டா. மேரி கிறிஸ்மஸ்.